பொள்ளாச்சியில் பெண்களை மிரட்டி ஆபாச வீடியோ எடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் மீது பெண்களை மானபங்கப்படுத்துதல், மிரட்டுதல், மன உளைச்சலுக்கு ஆளாக்குதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இளம் பெண் ஒருவர் அந்த கொடூரர்களிடம் சிக்கி அபய குரல் எழுப்பும் வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து அந்த 4 பேர் மீதும் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைத்தார். பரிந்துரையை ஏற்று அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் வைக்க கோவை மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விவகாரத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு பிரச்சனையை திசை திருப்ப முயன்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு இளம் வயது பெண்மணி. அவர்களுக்கு எந்தவிதமான களங்கமும் தேவையின்றி வருவதை யாரும் அனுமதிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்னொரு எச்சரிக்கையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேவையின்றி அந்த பெண்மணியினுடைய குடும்பத்திற்கும் அதே போல இந்த வழக்கினுடைய போக்கினை யாரேனும் திசை திருப்புவதற்கு காரணமாக இருந்தால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 90, 100 என கூறப்படும் எண்ணிக்கையை உறுதிப்படுத்தும் தகவல்கள் ஏதும் மாவட்ட நிர்வாகத்திடமோ காவல்துறையிடமோ இல்லை என மாவட்ட ஆட்சியர் பதிலளித்தார். காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த பெண்மணியோட சேர்ந்த சில பெண்மணிகள் இந்த அந்த நிகழ்வில் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதே போல் 100 பேர் 80 பேர் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதும் அவர் ஒரு தகவலாக சொல்லியிருக்காரு. எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறதும் அதுதான். ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், அது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தான் வந்திருக்கிறது. 100, 90 அந்த மாதிரியான ஒரு எண்ணிக்கையில் இருப்பதாக இன்று வரை அலுவலக ரீதியாக அல்லது உறுதிப்படுத்தக்கூடிய தகவல்கள் காவல்துறைக்கும் இல்லை, மாவட்ட நிர்வாகத்துக்கும் இல்லை. மகளிர் ஆணையம் விளக்கம் கேட்டதாகவும் தாங்களும் அறிக்கை கொடுத்திருப்பதாகவும் ராஜாமணி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 4 பேரை தவிர வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என செய்தியாளர்கள் கேட்டபோது இருக்கலாம் என்று பதிலளித்தார். கேட்டிருக்காங்க, நாங்கள் அதற்கு அறிக்கை கொடுத்துருக்கோம். இன்றைய தேதியில் 4 பேர் இருக்கு, இன்னும் வரலாம். அது இன்னும் வழக்கு முழுமையான அளவுக்கு முடிவுக்கு வரலாம். இந்த நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவை சந்தித்த துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி விவகாரத்தில் தன் மீதும் தனது குடும்பத்தினர் மீதும் அவதூறு புகார் பரப்பப்படுவதாக புகார் அளித்தார். திமுகவினர் திட்டமிட்டு இந்த விவகாரத்தில் அரசியல் சாயம் பூசுவதாகவும் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டினார். இதில் யார் பிளான் பண்ணுறாங்க? டிஎம்கே. வெளிப்படையான விஷயம், டிஎம்கே தான் இதுக்கு காரணம். கருணாநிதியுடைய குடும்பம் தான் காரணம். இந்த 25 நாட்களுக்கு முன்னாடி இந்த விவகாரம் தொடங்குனது. இதன் மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னது நான், புகார் கொடுக்க சொன்னது நான், புகார் கொடுக்க சொல்பவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க சொன்னது நான். சம்மந்தப்பட்ட பெண்ணே இப்போ ஆடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட பெண்ணுடைய அண்ணனும் வீடியோவே வெளியிட்டிருக்காரு. நான் தான் அவங்களுக்கு முழுமையாக சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி கோயம்புத்தூர் கலெக்டரை சந்தித்தும் அவங்க தன்னிலை விளக்கம் கொடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்களுக்கு எல்லா உதவியும் பொள்ளாச்சி ஜெயராமன் தான் பண்ணாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இத்தனைக்கு பிறகு இதுவரை என்னுடைய குடும்பத்தாரை, என்னுடைய மகன்களை சேர்த்து வெளிப்படுத்திய குற்றச்சாட்டு சம்பந்தமாக இதுவரை எந்த ஆதாரத்தையும் திமுகவினரோ அல்லது கனிமொழியோ ஆளுங்கட்சி தலையீடு என்று சொல்கிறார்கள். நாங்கள் தான் தலையிட்டு புகார் கொடுக்க வைத்து நடவடிக்கை எடுக்க வைத்திருக்கிறோம். ஆக திமுகவில் யாரையோ மறைப்பதற்காக, குற்றம் செய்தவர்களை மறைப்பதற்காக வேண்டுமென்றே அவர்கள் அரசியல் நாடகம் செய்யார். யார் மேலும் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லலாமா? அதுதான் தவறு. அதை சுட்டி காட்டுகிறோம். இந்த நிலையில் பொள்ளாச்சியில் பெண்களை பாலியல் கொடுமை செய்து வீடியோ எடுத்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது.